சாம்பார் என்ன போட்டுன்னா பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி. எத்தனை பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு போடுறோம் தினமும்? டெய்லியும் வந்து வீட்டில் வந்து 60 பிள்ளைங்க இருக்காங்க. 60 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு 10 கிலோ வேணும். 60 பிள்ளைங்களுக்கு 10 கிலோ 10 கிலோ அரிசி போட்டு இதுங்களுக்கு வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு 10 கிலோ, ஸ்ட்ரீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு 3 கிலோ போட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு 20 பிள்ளைகளுக்கு வச்சு பண்ணிடுவேன். அதேமாதிரி எப்போ எல்லா பிள்ளைங்க எங்கே நின்னாலும் பசியோடையும் பட்டினியோடையும் இருந்தால் உடனே சாப்பாடு, உடனே அது ஒரு பால் பிஸ்கட்டு தயிர் சாதம் எப்படியுமே எடுத்துகிட்டு போகிறேன். எல்லா பிள்ளையுமே பசியோடு நான் என் கண்ணு முன்னாடி பசியோடே நான் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எப்பயுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுங்க பார்க்குற பார்வை, அது ஒரு ஐயோ நம்ம சொல்லி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அது பார்வை வந்து இருக்கேன். நம்ம மனசை அவ்வளவும் டச் பண்ணிடும். அதனாலவே நான் என்ன செய்யறது, தயிர் சோறு கடலி எடுத்துகிட்டு போயிடுறது. கேரி பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் அங்கங்கே ஏதாவது பசியோடு இருக்கும் அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சாப்பிட்றது சாப்பிடட்டும், அப்புறம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சாப்பிடுங்க அப்படின்ட்டு போயிடுவேன். அதேமாதிரி எந்த ஜீவனாக இருந்தாலும் வாயில்லாத ஜீவனுக்கு சாப்பாடு போட்டுருவேன். ஆடு மாடு தண்ணிக்கு வந்தாலும் தண்ணி வச்சுடுவேன். நம்ம வந்து எதுக்கும் பாகுபாடு கிடையாது. எல்லாம் உயிர் தான், எல்லாம் உயிர். பசியோட அருமை எனக்கு ரொம்ப தெரியும். நான் ரொம்ப பசியோடையும் பட்டினி கடையோ ரொம்ப கஷ்டப்பட்டவ. ஒரு பசின்னா ஆனால் வேறு மாதிரி போயிருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள்லாம். அதனால அந்த எண்ணங்கள் வந்து இதுங்களுக்கு இருக்கக்கூடாது, இதுங்க பசிக்கக்கூடாது, இதுங்க பசியோடு இருக்கக்கூடாது. பசிச்சா எதையாவது கோழியை பிடிக்கணும், மாடை பிடிக்கணும், எதையாச்சும் உயிரோடு இருக்கிறத அடிச்சு திங்கணுங்கிற எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது. அதனால நான் சாப்பாடு போடுறேன். நம்மளுக்கு பசியோடு இருந்தால் என்னென்னா காசு பாக்கெட்டில் காசு இல்லைன்னா, சாப்பிட வசதி இல்லைன்னா திருட போகிறாங்க, களவாங்க போகிறாங்க, வீட்டுத்தனம் பண்ணுறாங்க. அதனால அது மனிதனுக்குள்ள இயல்பு. இது ஒரு என்ன தெரியுமா செய்யணும், கோழியை பிடிக்கும், ஆடை பிடிக்கும், சில நேரங்கள்லாம் மனிதர்கள் வந்தால் படிக்கும். அதனால இவங்களை வந்து நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி ஒரு எதிர்காலத்துலேயும் இதே மாதிரி எந்த ஜீவன்களும் பசியோடு இருக்கக்கூடாது. அது முக்கியமாக ஆடு மாடுக்கு கூட காசு விற்கிறதுனால அது வளர்க்குறவங்க அதை பாதுகாத்துருவாங்க. நம்ம இந்த ஜீவனத்தை பாதுகாக்க யாருமே கிடையாது, நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம பாதுகாத்தா தான் இது உயிரை காப்பாற்ற முடியும். இதுங்களுக்கு என்ன முக்கியம்னாக்கா, ஒரு மலைக்கு படுத்த இடம், சாப்பாடு, இது மட்டும்தான் முக்கியம். வேறு எதுவும் நம்மள்கிட்ட வந்து சொத்து கேட்கலை, சுகத்தை கேட்கலை, எதுவும் கேட்கலை. படுக்க இடமும் ஒருவரோட சோறு தான் கேட்குது. இது கூட நம்மளால கூட ஒரு மனிதனாக பிறந்து இது கூட இந்த பூமியில் நம்ம இந்த ஒரு இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதில் இந்த ஜீவனுக்கு ஒருவர சோறு நம்மளால் போட முடியாதா? அது எப்படி மனசு வரமாட்டேங்குது? மறந்த வச்சு கொள்கிறாங்க, ரொம்ப கொடூரப்படுத்துறாங்க, எண்ணெய் எடுத்துக்கிறாங்க, சுடுதண்ணி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இயல்பாக அதை வாழ வைக்க அதோட எதிர்காலத்தை எப்படி நல்லபடியாக கொண்டுட்டு வர்றது? இதெல்லாம் எப்படி நம்மளால் அது சாத்தியப்படுமா என்னன்னு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால தான் என்னோடய எண்ணமே இதோட எதிர்காலத்தை மாற்றணும். இதுங்களை வருங்காலத்துலலாம் ரொம்ப அதிகமாக இனப்பெருக்கம் இருக்கக்கூடாது. இது வந்து தெய்வத்துக்கு சமங்கிறோம். இந்த தெய்வத்துக்கு சமமானதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி, எப்படி மீடியமாக சீங்காமல் தோங்காமல் நம்ம வளர்க்கணுங்கிறத நம்ம முடிவு தான். யாரும் வந்து இதை முடிவெடுத்து வளர்க்கப்படுறதில்லை. மனிதன் பார்த்து தான் வளர்க்கணும். அந்தந்த தெருவில் அந்தந்த எத்தனை டாக்டர் இருக்கோ அந்தந்த தெருவு முடிவெடுத்து, மக்கள் முடிவெடுத்து அதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி, எத்தனை டாக்டர் இருக்கோ அதை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தால் நம்மளுக்கும் நல்லது, அதுங்களுக்கும் நல்லது. இனிமேல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சண்டை வேணாம், ஒன்று வேணாம், இது ஒன்றும் நம்மளுக்கு எதிரி கிடையாது. இதனால் நம்ம மனிதர்களுக்குள்ளே எதிரி வேண்டியதில்லை. நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம எத்தனை தலைவர்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, பாடுபட்டுங்க, நாட்டுக்காக பாடுபட்டு எத்தனை தலைவர்கள், முன்னோர்கள் எல்லாரும் நமக்கு நாட்டுக்காக பாடுபட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை சொல்லிருக்காங்க. அதனால நம்ம நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும், கூடி வாழ்வோம்.
இந்த ஒற்றுமையை வந்து ஒற்றுமை இருந்தால் தான் நம்ம எல்லாருமே இந்த ஜீவங்களை காப்பாற்ற முடியும். நம்ம மனிதன் ஒருவராக அடிச்சுட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு சரியாக இல்லை, அது நல்லாவும் இருக்காது நாட்டுக்கு. அதனால் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு எவ்வளோ நம்ம ஒரு வேளை சோறு சாப்பிட்றோம், அதில் ஒரு குடி சோறு அதுக்கு வச்சா போதும். நம்ம சாப்பிட்ற சோத்தில் ஒரு குடி அதுக்கு வச்சா அது வயிறார சாப்பிட்டு போய் ஒரு இடத்த அண்டி படுக்கும். அதை கூட நம்ம போடலைன்னா நம்ம எதுக்கு வாழணும் பூமியில்? அதுதான் என்னுடைய கருத்து. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு வந்து நான் வந்து சொத்து சம்பாதிக்கணும் அதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. இந்த ஜீவங்களுக்கு ஆணுக்கு ஒவ்வொரு டாக்டர் வளர்த்தாலும் சரி, வீட்டுக்கு ஒன்று வளர்த்தா நமக்கு பெருமை தான். நம்ம ஸ்ட்ரீட் பிள்ளைங்களெல்லாம் வளர்க்கணும், நம்ம நாட்டு பிள்ளைங்களெல்லாம் வளர்க்கணும். காசு கொடுத்து வாங்கி வளர்த்துக்கிட்டு அழகுக்கு அந்தஸ்துக்கெல்லாம் வளர்க்கக்கூடாது. நம்ம வளர்க்கணுன்னாக்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உதவி செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சால் தான் அதோடைய அருமையே வேறு. நம்ம பெரிய பெரிய காசு பணம் இருக்குன்னு பெரிய பெரிய டாக்டரை வாங்கி வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு அதை ஆடம்பரத்துக்கு வளர்த்துக்கிறதெல்லாம் அது நல்லா இல்லை. எது பசியோடு இருக்குது, எது பட்னியோடு இருக்குன்னு பார்த்து செய்யுங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. நம்ம மனசுக்கும் நிம்மதிப்படும், நாட்டுக்கும் நல்லது, அந்த ஜீவங்களுக்கும் நல்லது. வேறு வழியே கிடையாது. நம்ம பார்த்து சோறு போட்டால் தான். என்னுடைய கருத்து அதுதான். அதுக்கு சாப்பாடு போடணும், படுக்கா இடம் கொடுக்கணும். அது ஒரு இந்த குட்டி போடுறப்ப தவிக்கிது பாருங்க, ப்ளீஸ் உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த குட்டி போடுறப்ப மட்டும் தவிக்க விடாதீங்க. நம்மளாம் 10 மாதம் சமந்து பிள்ளைய சமந்துருக்கோம். நம்ம வயிறு எப்படி இருக்கும் அது போல தானே அதுக்கு இருக்கும். நம்ம அம்மா அப்பான்னு சொல்லி அழுகும், அது என்ன சொல்லி அழுகும். நம்ம அதுக்கு குட்டி போடுறதுக்கு இடத்த கொடுங்க. இந்த குட்டியோட கண்ணு குளிக்காத கட்டியும் அள்ளி கொண்டு எரியாதீங்க. கண்ணு முழிச்சோன்னு அது ஓடி எங்களையோ குறைச்சிக்கும். அது கடவுளை படைச்சதை எல்லாத்தையுமே உயிரோட வச்சுருக்க மாட்டோம். அந்த பூமியில் 10 போட்டுச்சுன்னா 2 3 தான் உயிரோட இருக்கும். வைக்கலாம் அது கடவுளே கொண்டு போயிடுவாரு. அதனால நீங்கள் அள்ளி கொண்டு போடவே போடாதீங்க. கிணத்துலையோ கருவல்லையோ எதிரையும் போடாதீங்க. தயவு செய்து அரக்கத்தனத்தை மாற்றுங்க. அரக்கான வாழ கற்றுக்காதீங்க. இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு தான் நம்ம போகிறோம். வேறு ஒன்றும் நம்ம அரக்கனாக இருந்து பெரிய இதாக சாதிக்க போகிறதில்ல. ரொம்ப தர்மம் செஞ்சாலும் தர்மம் தலைகாக்கணும்னு சொல்லுவாங்க. அரக்கனாக இருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அரக்கனாக இருக்க வேணாம், நல்ல மனிதாபிமானத்தோடு இருங்க. இதுங்களெல்லாம் இந்த குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அருவாளை வாங்கர் வாழை வச்சு வெட்டுனா. எனக்கு இன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க, வாங்கர் வாழை வச்சு வெட்டி அப்படியே அந்த காயத்தை நான் ஆட்டம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க அந்த சகோதரி. அந்த மாதிரிலாம் வெட்டாதீங்க. எதுக்கு வெட்டணும்? அது திருப்பி அருவாள் எடுத்து வெட்ட போதும். அவங்கள ஒரு மனிதனாக இருந்தால் வெட்டுவீங்க, ஒரு மனிதனை வெட்டுவீங்க. ஒரு மனிதனை வெட்டுப்பட்டு இறந்துடலாம். அவங்களுக்கு உள்ள உறவு முறை உங்களை துறக்கும் இல்லை. இது அது மாதிரி இருக்குமா? அது போனது தான். அதனால் இந்த அருவாளை எடுத்து வெட்டுறது, உப்பு தண்ணியை ஊற்றுறது, எண்ணெயை ஊற்றுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எதுவுமே செய்யாதீங்க. குடிச்சா சாப்பாடு போடுவோம், குடிக்கலன்னா வெளியே போங்க. இது ஒன்றும் நம்மளை கம்பெடுத்துட்டு அடித்து சோறு கேட்க போகிறது இல்லை. சரியா? கண்ணா பண்ணா நம்ம பேசுகிற மாதிரி பேசி சோறு கேட்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்து மக்களை நல்லபடியாக நல்ல உள்ளத்தை வளர்த்துக்கங்க. நேர்மையாக நீங்களோட நீங்கள் நம்ம நாட்டில் வாழ கற்றுக்கங்க.